பானிபட் ஹரியானாவில் இருக்க ஒரு பரபரப்பான நகரம். இந்தியாவில் இந்த நகரம் தொழிற்சாலைகள் வணிகங்களுக்கு பெயர் பெற்றதுன்னு சொல்லலாம். இந்த நகரத்துல பல பேர் பலவிதமான தொழில்களை செஞ்சுட்டு செழிப்பான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த நகரத்துல 2021 நடந்த ஒரு விபத்து ஒரு குடும்பத்தோட வாழ்க்கைய புரட்டி போட்டுடுச்சு. இது ஒரு விபத்தா இல்ல திட்டமிட்ட கொலையா? வினோத் பராரா அவரோட மனைவி 2 குழந்தைகள் கூட பானிபட்ல வாழ்ந்துட்டு வந்தாரு. வினோத் சின்ன சின்ன தொழில்கள் செஞ்சுட்டு அதோட பானிபட்ல ஒரு கணினி மையத்தையும் நடத்திட்டு வந்தாரு. இவங்களோட குடும்பம் ரொம்ப சந்தோஷமாவும் பெரிய நிதி சிக்கல் எதுவும் இல்லாம மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தாங்க. அக்டோபர் 5, 2021 இந்தியாவுல ஊரடங்கு கொஞ்சம் கொஞ்சமா நீக்கப்பட்டு இருந்தது. அன்னைக்கு சாயந்தரம் வினோத் அவரோட கம்ப்யூட்டர் சென்டர்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டு இருந்தாரு. போற வழியில பசங்களுக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு போகலான்னு ஒரு கடைக்கு வெளியில அவரோட காரை நிறுத்திருக்காரு. அந்த ஒரு நிமிஷம் அவரோட வாழ்க்கையே தலைகீழா மாத்திடுச்சு. அவரோட காருக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த ஒரு பெரிய லாரி வினோத்தோட கார்ல மோதி பெரிய விபத்தையே ஏற்படுத்திடுச்சு. இந்த விபத்தை பார்த்த பல பேர் காருக்குள்ள இருக்க நபர் நிச்சயமா உயிர் பிழைக்க சாத்தியமே இல்லைன்னு நினைச்சாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வினோத்தோட கார் சேதமாகி இருந்தது. இந்த விபத்தை நேர்ல பார்த்த ஒரு சிலர் ஆம்புலன்ஸ வரவழைச்சு வினோத்தை மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சாங்க. வினோத்தை எப்படியாவது உயிர் பிழைக்க வைக்கணும்னு டாக்டர்ஸ் ரொம்பவே போராடி இருக்காங்க. அவரோட 2 கால்களும் உடைஞ்சு போயிருந்தது. அதோட தலையிலையும் உடல்கள்லயும் பல காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் வினோத் பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் உயிர் பிழைச்சாரு. வினோத்தோட மாமா விபத்து நடந்த இடத்துக்கு போயிட்டு என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாரு. அங்க இருந்த ஒரு சிலர் அவரோட காருக்கு பின்னாடி வந்துட்டு இருந்த லாரி வேகமா வந்து அவரோட காரை மோதிட்டு அந்த காருக்குள்ள இருந்த நபருக்கு என்ன நடந்துச்சுன்னு கூட பார்க்காம லாரியை எடுத்துக்கிட்டு வேகமா போனதா சொல்றாங்க. அதுல ஒருத்தர் நான் அந்த லாரி நம்பரை நோட் பண்ணி வச்சிருக்கேன்னு வினோத்தோட மாமா கிட்டயும் கொடுத்திருக்காரு. வினோத்தோட மாமா உடனடியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிட்டு அந்த லாரி நம்பரையும் போலீஸ் கிட்ட கொடுத்திருக்காரு. போலீஸ் தரப்புலயும் இந்த லாரி நம்பரை வச்சு டிரைவரை சீக்கிரமா பிடிச்சிடலான்னு சொல்லிருக்காங்க. போலீஸ் ஹிட் அண்ட் ரன் கேஸ் ஃபைல் பண்ணிட்டு லாரி நம்பரை வச்சு டிரைவரையும் தேடுறாங்க. லாரி நம்பரை வச்சு தேடினதுல பஞ்சாப் பட்டிண்டா பகுதியை சேர்ந்த தேவ் சுனார்ன்ற லாரி டிரைவரை கைது செஞ்சு கோர்ட்டுக்கும் கூட்டிட்டு வராங்க. இந்த விபத்தை ஏற்படுத்தின லாரி டிரைவர் தேவ் சுனார 10 நாட்கள் போலீஸ் காவல்ல வைக்கணும்னு நீதிபதி உத்தரவு கொடுத்தாரு. 10 நாட்கள் கழிச்சு தேவ் சுனார் ஜாமீன்ல வெளியே வந்திருக்கான். இது மாதிரி விபத்து சம்பவங்கள் நடக்கும் போது பெரும்பாலும் கடுமையான தண்டனைகள் எல்லாம் கிடைக்காது. குறிப்பா வினோத் பராரா விபத்து நடந்து 2 மாசம் கடந்து போயிடுச்சு. டிசம்பர் 10, 2021 அன்னைக்கு யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம் நடந்தது. தேவ் சுனார் அன்னைக்கு பானிபட்க்கு வந்திருக்கான். அவன் பஞ்சாப்ல இருந்து பானிபட்க்கு வர்றதுக்கு காரணம் என்ன? பானிபட்க்கு வந்த தேவ் நேரா வினோத்தோட வீட்டுக்கு போயிருக்கான். தேவ் வினோத்தோட வீட்டுக்கு வரும்போது அவரோட வீட்டு கதவு திறந்திருந்தது. தேவ் வீட்டுக்குள்ள போனதும் நேரா வினோத் இருந்த ரூமுக்கு போயிட்டு அவர் முன்னாடி முகத்தை வருத்தமா வச்சுட்டு, வினோத் பையா என்ன மன்னிச்சிடுங்க, நான் இந்த விபத்தை வேணும்னு பண்ணல, ஏதோ தெரியாம நடந்த ஒரு விபத்து, தயவு செஞ்சு என் மேல கொடுத்திருக்க கேஸ வித்ரா பண்ணிடுங்கன்னு கேட்டிருக்கான். அவன் பேசுற எல்லாத்தையும் அமைதியா பெட் மேல உட்கார்ந்துட்டு வினோத் கேட்டுட்டு இருந்திருக்காரு. ஏன்னா அந்த விபத்து நடந்ததுக்கு அப்புறம் வினோத்தால நடக்க முடியல. அதோட தேவ் சுனார் ரூம்குள்ள வரும்போதே டோரை லாக் பண்ணிருக்கான். அவன் வீட்டுக்குள்ள நுழையும் போது வினோத்தோட மனைவியும் அவரோட பொண்ணும் கிச்சன்ல இருந்தாங்க. தேவ் சுனார் வீட்டுக்குள்ள நுழையும் போது 2 பேருமே பாத்திருக்காங்க. அவன் எந்த ஒரு பயமும் இல்லாம நேரா வினோத் இருக்க ரூம்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிட்டு அவர் கூட பேசியிருக்கான். அவன் ரூம்குள்ள போன ஒரு சில வினாடிகள்லயே 2 முறை துப்பாக்கியால சுடுற சத்தம் கேட்டிருக்கு. தேவ் அவன் மறைச்சு வச்சிட்டு இருந்த துப்பாக்கியை எடுத்து வினோத்தோட தலையிலையும் மார்பிளையும் சுட்டிருக்கான். இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல துப்பாக்கி சத்தம் கேட்டதும் வினோத்தோட மனைவி நிதியும் அவரோட பொண்ணும் பயந்துகிட்டே வீட்டை விட்டு வெளியே ஓடி போய் கூச்சல் போட்டு கத்தி உதவிக்காக ஒரு சிலரை கூட்டிட்டு வராங்க. உதவி செய்யறதுக்காக வீட்டுக்குள்ள வந்த ஒரு சிலர் வினோத் குமாரும் தேவ் சுனாரும் இருக்க ரூம் கதவை திறக்க முயற்சி பண்ணிருக்காங்க. ஆனா அவங்களால ரூம் கதவை திறக்க முடியல. உடனே தேவ் சுனார் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்றதுக்காக ரூம் கதவை வெளிப்பக்கமா பூட்டிருக்காங்க. அடுத்து போலீஸுக்கு
போலீஸுக்கும் தகவல் கொடுக்கறாங்க. ஒரு சில மணி நேரத்துல வினோத்தோட வீட்டுக்கு வந்த போலீஸ் தேவ் சுனார் வினோத் பராரா இருந்த ரூம் கதவை திறந்து உள்ள போயிட்டு அங்க நடந்திருந்த கொடூரத்தையும் பாக்குறாங்க. வினோத் பராராவை தேவ் சுனார் துப்பாக்கியால சுட்டதுனால அவர் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்காரு. வினோத்தை கொலை பண்ண தேவையும் கைது செஞ்சு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வராங்க. வினோத்தை தேவ் தான் கொலை பண்ணான்றதுனால இந்த கேஸ் சீக்கிரமா முடிஞ்சிடுச்சுன்னு நீங்க நினைக்கலாம். ஏன்னா இந்த சம்பவத்தை நேர்ல பல பேர் பார்த்திருக்காங்க. அதோட போலீஸும் சம்பவம் நடந்த இடத்துல இருந்துதான் தேவ கைது செஞ்சாங்க. அதை விட முக்கியம், தேவ் சுனார் தான் வினோத் பராராவை கொலை பண்ணதா ஒத்துக்கிட்டான். போலீஸும் குற்றவாளிய கைது செஞ்சு ஜெயிலையும் அடைச்சிட்டாங்க. அவ்வளவுதான், இந்த கேஸே முடிஞ்சிடுச்சுன்னு நம்ம எல்லாரும் நினைப்போம். ஆனா அதுதான் கிடையாது. இந்த பிளான், இந்த கேஸோட ஒரு சின்ன பகுதி தான். சில சமயங்கள்ல நாம பாக்குற எல்லா விஷயங்களும் உண்மையா இருக்காது. அதுல நாம பார்க்காத உண்மைகளும் ஒளிஞ்சிட்டு தான் இருக்கும். வினோத் பராரா இறந்து போய் 2 வருஷம் கடந்து போயிடுச்சு. ஜூன் 1, 2024 போலீஸ், வினோத் பராரா குடும்பம், ஏன் இந்த கேஸ இப்போ பார்த்துட்டு இருக்க நீங்க கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான் நடந்துச்சு. பானிபட் எஸ்பி அஜித் சிங் ஷஹாவத் அவரோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வெளிநாட்டு நம்பர்ல இருந்து ஒரு வித்தியாசமான மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ்ல, நீங்க கைது செஞ்ச தேவ் சுனார் உண்மையான குற்றவாளி கிடையாது, நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. வினோத்தை உண்மையா கொலை பண்ணது யாருன்னு எனக்கு தெரியும், நான் அவரோட தம்பின்னு அந்த மெசேஜ்ல இருந்தது. ஆஸ்திரேலியாவுல இருந்து வினோத்தோட தம்பி அந்த மெசேஜ அனுப்பியிருக்காரு. அந்த மெசேஜ படிச்சதும் எஸ்பி, வெளிநாட்டுல இருந்து எதுக்காக எனக்கு இந்த மெசேஜ அனுப்பணும்? சிசிடிவி ஆதாரத்தை வச்சு தேவ் சுனார் தான் வினோத் பராராவை கொலை பண்ணான்னு அவனை கைது செஞ்சு ஜெயிலையும் அடைச்சாச்சு. இந்த கேஸே முடிஞ்சிட்டதா நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கும் போது இந்த குறிப்பிட்ட மெசேஜ்ல உண்மையான குற்றவாளி அவன் கிடையாதுன்னு வினோத் பராராவோட தம்பி சொல்ல காரணம் என்ன? அதை விட ஆச்சரியமா, உண்மையான குற்றவாளி தன்னோட குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரா இருக்கலாம்னு சந்தேகப்படுறதா அந்த மெசேஜ்ல ரொம்பவும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. 2 வருஷத்துக்கு முன்னாடி வினோத்தோட கேஸ விசாரிச்ச எல்லா அதிகாரிகளையும் மேல அதிகாரிங்க வர சொல்றாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு இன்ச் பை இன்ச் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எஸ்பி அஜித் சிங் ஷகாவத் இந்த கேஸ ரகசியமா விசாரிக்க சொல்லி ஒரு ஸ்பெஷல் டீமை ஏற்பாடு பண்றாரு. ஸ்பெஷல் டீம் இந்த கேஸ விசாரிக்க தொடங்கும் போது எதிர்பாராத ஒரு திருப்பம் ஏற்பட்டுச்சு. இந்த கேஸ ஆரம்பத்துல எப்படி விசாரிச்சாங்களோ அப்படி விசாரிக்காம வேற ஆங்கிள் விசாரணையை தொடங்கினாங்க. இந்த கேஸ்ல புதுசா ஏதாவது தடயங்கள் கிடைக்குமான்னு அதுல கவனத்தை செலுத்தினாங்க. ஸ்பெஷல் டீம் முதல்ல இந்த விஷயத்தை செய்யணும்னு தீர்மானிச்சாங்க. அதுதான் தேவ் சுனாரோட கால் ரெக்கார்ட்ஸ். அவனுக்கு வந்த இன்கமிங் அவுட் கோயிங் கால்ஸ் எல்லா லிஸ்டையும் எடுக்கிறாங்க. அதோட அவனோட லொகேஷன்ஸ் எல்லாத்தையும் பின் டு பின் செக் பண்றாங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் எடுக்கும் போது போலீஸ்க்கு பதில விட அதிகமான கேள்விகள் தான் எழுந்துச்சு. அவனோட கால் ரெக்கார்ட்ஸ்ல பல விசித்திரமான விஷயங்களையும் கண்டுபிடிச்சாங்க. போலீஸ் கண்டுபிடிச்ச முதல் ஆச்சரியமான விஷயம், டிசம்பர் 10, 2021, அதாவது வினோத் பராரா கொலை செய்யப்பட்ட நாள். தேவ் சுனார் வழக்கத்துக்கு மாறா ஒரு நபர் கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்திருக்கான். போன்ல தானே பேசினா, அதுல என்ன இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா போலீஸுக்கு இதுதான் பெரிய க்ளூவே. அந்த குறிப்பிட்ட நாள் தேவ் அந்த நபர் கூட ஏன் இவ்வளவு நேரம் பேசணும்? இதுதான் போலீஸுக்கு இருந்த பெரிய கேள்வி. இதுக்கான பதிலும் அவங்க கிட்டயே இருந்துச்சு. அதை தேட ஆரம்பிச்சாங்க. வினோத்தை கொலை பண்றதுக்கு முன்னாடி தேவ் சுனாருக்கு வந்த கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் செக் பண்றாங்க. போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே தேவ் சுனார் பல முறை அந்த நபர் கூட பேசியிருக்கான். ஆனா டிசம்பர் 10ஆம் தேதி எப்பயும் விட அதிக நேரம் 2 பேரும் பேசிட்டு இருந்திருக்காங்க. அந்த குறிப்பிட்ட நாள்ல ஏன் இவங்க 2 பேரும் இவ்வளவு நேரம் பேசணும்? இதுதான் போலீஸுக்கு இருந்த பெரிய கேள்வி. அதனால வினோத்துக்கு ஆக்சிடென்ட் ஆன அந்த நாள் என்ன நடந்திருக்கும்னு போலீஸ் யோசிச்சாங்க. அக்டோபர் 5, 2021, இதுக்கு முன்னாடி இருந்த தேவ் சுனாரோட கால் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் சரி பார்த்தாங்க. அதுலயும் தேவ் சுனாரும் அந்த நபரும் பல முறை பேசிட்டு இருந்ததை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் ஒவ்வொன்னா போலீஸ் கண்டுபிடிக்கும் போது அவங்களுக்கு பல சந்தேகங்களும் ஏற்பட ஆரம்பிச்சது. போலீஸ்
இந்த கேஸ எந்த அளவுக்கு ஆழமா தோன்றாங்களோ அதுக்கும் அதிகமா தேவ் சுனாருக்கும் அந்த நபருக்கும் இடையில ஏதோ ஒரு விசித்திரமான விஷயம் இருக்குன்னு போலீஸுக்கு தோணிக்கிட்டே இருந்தது. முதல்ல போலீஸ் வினோத் பராராவை தேவ் சுனார் கொலை செஞ்சது ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ்க்காக தான் நினைச்சாங்க. ஏன்னா வினோத் பராரா கிட்ட தேவ் சுனார் இந்த கேஸ வித்ரா பண்ண சொல்லி கேட்டு ஒருவேளை அவர் நிராகரிச்சதுனால தேவ் அவரை கொலை பண்ணிருக்கலாம்னு போலீஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா போலீஸ் தேவ் சுனாரோட கால் ரெக்கார்ட்ஸ தோண்ட தோண்ட ஒரே ஒரு நபர் மேல அவங்களுக்கு திரும்ப திரும்ப சந்தேகம் வந்துட்டே இருந்தது. அதுதான் தேவ் சுனார் அந்த விபத்து நடக்கிறதுக்கு முன்னாடில இருந்து பேசிட்டு இருந்த அந்த நபர். போன் நம்பரை வச்சு அந்த நபர் யாருன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனோட பேரு சுமித். இவன் லோக்கல்லயே இருக்க ஜிம்ல ட்ரைனரா இருக்கான். அடுத்து போலீஸ் தேவ் சுனார் கிட்ட இருந்து சுமித் பக்கம் அவங்களோட பார்வையை திருப்புறாங்க. அவனோட கால் ரெக்கார்ட்ஸ், லொகேஷன் எல்லாத்தையும் செக் பண்ணும்போது அதுலயும் ஒரு வித்தியாசமான விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. ஒரு நாள் இல்ல பல நாட்கள் வினோத் பராராவோட மனைவி நிதி கூட பேசியிருக்கான். இந்த இடத்துல போலீஸுக்கு பல கேள்விகள் எழுந்துச்சு. சுமித்க்கும் நிதிக்கும் எப்படி பழக்கம்? இவங்க ரெண்டு பேரும் ஏன் இவ்வளவு நேரம் போன்ல பேசணும்? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எஸ்பி அஜித் சிங் இந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னோட ஒன்னு சேர்த்து பாக்குறாரு. வினோத் கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு பதிவான சிசிடிவி காட்சிகள்ல இதுக்கு முன்னாடி இந்த கேஸ விசாரிச்ச அதிகாரிங்க ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிருக்காங்க. மிஸ் ஆன அந்த சின்ன விஷயத்த நம்ம கண்டுபிடிக்கணும்னு அஜித் சிங் நினைச்சு திரும்பவும் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ உன்னிப்பா பாக்குறாரு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ பின் டு பின் உன்னிப்பா பார்த்ததுக்கு அப்புறம் நிதிய பத்தி எஸ்பிக்கு இருந்த சந்தேகம் எல்லாமே தெளிவாகிடுச்சு. அந்த ஃபுட்டேஜ பார்த்து அவர் ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காரு. அதோட கோவமும் அடைஞ்சிருக்காரு. ஏன்னா இந்த கேஸ 2 வருஷத்துக்கு முன்னாடி விசாரிச்ச ஆபீசர்ஸ் எப்படி இத கவனிக்காம இருந்தாங்க? ஒரு சின்ன க்ளூ தான். இந்த க்ளூவை அப்பயே அவங்க கவனிச்சிருந்தா இந்த கேஸ 2 வருஷத்துக்கு முன்னாடியே முடிச்சிருக்க முடியும்னு அவர் கோவப்பட்டிருக்காரு. சிசிடிவி ஃபுட்டேஜ உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன். அதோட பல இடத்துல அந்த கிளிப்பிங்ஸ் வந்திருக்கும். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ், உங்கள யாராவது அப்போ போலீஸ் தவற விட்ட அந்த சின்ன விஷயத்த நீங்க கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. அதோட உங்களோட சேனல் வாய்ஸ் ஆஃப் கல்பனாவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சிசிடிவி ஃபுட்டேஜ்ல தேவ் சுனார் வினோத்தோட வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு அதிர்ச்சியான விஷயத்த போலீஸ் கவனிக்கிறாங்க. நிதி கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்திருக்கா. அதுல என்ன இருக்கு? கிச்சன்ல சமைக்க தானே செய்வாங்க, வேற என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க கேட்கலாம். ஆனா போலீஸ் அதுல ஒரு தனித்துவமான விஷயத்த கவனிச்சாங்க. அது என்னன்னா, தேவ் சுனார் அவங்க வீட்டுக்குள்ள வரப்போற விஷயம் நிதிக்கு ஏற்கனவே தெரியும். அது எப்படின்னு தானே கேக்குறீங்க? நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட், அவங்களோட வீட்டு கதவை அவ லாக் பண்ணவே கிடையாது. ஏன்னா தேவ் சுனார் வினோத் பராராவை கொலை பண்றதுக்கு அவங்க வீட்டுக்கு வரப்போற விஷயம் நிதிக்கு தெரியும். அதனாலதான் கதவை மூடாம திறந்தே வச்சிருந்திருக்கா. அடுத்து தேவ் சுனார் வீட்டுக்குள்ள வரும்போது நீங்க நல்லா நோட் பண்ணிருந்தீங்கன்னா அவன் அங்க உள்ள வந்ததும் கிச்சன்ல இருக்க நிதிய பார்த்து கை காமிச்சிருப்பான். நிதி தேவ் சுனார் 2 பேரும் பேசிக்காம கைகள்ல சைகை காமிச்சிருப்பாங்க. தேவ் வினோத் இருக்க ரூம்குள்ள போயிட்டு துப்பாக்கியால சுட்டதுக்கு அப்புறம் தான் நிதி அவளோட ஆக்டிங்க ஆரம்பிச்சிருப்பா. நீங்க நல்லா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ கவனிச்சீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். நிதி ரொம்பவே பயந்து போய் அதிர்ச்சி அடைஞ்ச மாதிரி நடிச்சது நல்லா பார்க்க முடியும். நிதி அந்த ரூம் கதவை திறக்க கூட பெருசா முயற்சி பண்ணவே இல்ல. ஏன்னா இந்த முழு பிளானையும் போட்டதே அவதானே. 2 வருஷமா பெருசா கவனிக்காத அந்த சிசிடிவி காட்சிகள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கேஸ் முடிஞ்சு போயிடுச்சுன்னு இத்தனை நாட்களா அமைதியா இருந்த இந்த வழக்கு 2 வருஷம் கழிச்சு உயிர் கொடுத்திருக்குன்னே சொல்லலாம். சிசிடிவி காட்சிகளை அடிப்படையா வச்சு சுமித்தையும் நிதியையும் போலீஸ் கைது செஞ்சு விசாரிக்கிறாங்க. போலீஸ் நிதி கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ காமிச்சு இதெல்லாம் என்னன்னு கேட்டா அவ என்னென்னமோ மாத்தி பேசி உண்மைய மறைக்க பாத்திருக்கா. ஆனா போலீஸ் திரும்ப திரும்ப அவகிட்ட கேள்வியா கேட்கும் போது அழுத்தம் தாங்க முடியாம அவதான் தன்னோட கணவர் வினோத் பராராவை கொலை பண்ணதா ஒத்துக்கிட்டு இருக்கா. அவ இந்த எல்லா திட்டத்தையும் எப்படி ஒன்னோட ஒண்ணு இணைச்சு இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணான்ற
திகிலூட்டும் விஷயத்தை தான் பார்க்க போறோம். வினோத் பராரா, நிதி இவங்க 2 பேருக்கும் 2003ல திருமணம் நடந்திருக்கு. இவங்க 2 பேரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் பார்க்கும்போது அன்பான கணவன் மனைவி மாதிரி தான் இருந்திருக்காங்க. வினோத்தோட குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் நிதி வினோத் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதோட நல்ல பேர். அவங்க 2 பேரும் சண்டை போடுறதையோ நீதான் பெருசு நான் தான் பெருசுன்னு வாதாடிக்கிறத கூட யாருமே அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க பார்த்ததே கிடையாதான். அவங்க 2 பேரும் ஒரு அழகான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்ததை தான் எல்லாரும் பார்த்திருக்காங்க. நிதி வினோத்தோட குடும்பத்து கூட ரொம்ப நெருக்கமா பழகிருக்காங்க. வினோத்தோட தம்பி இவங்க எல்லார் கூடயும் நெருக்கமான ஒரு உறவோட தான் இருந்திருக்காங்க. வினோத்தோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கும் நிதி மேல பெரிய மரியாதையே இருந்திருக்கு. இவங்க 2 பேருக்கும் 2 பசங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணு. இவங்களோட குடும்பம் ஒரு அழகான குடும்பமா இருந்துச்சு. நல்ல கணவன், நல்ல குழந்தைங்க, வசதியான ஒரு வாழ்க்கை. நிதியோட வாழ்க்கையில எல்லாமே நிறைஞ்சிருந்தாலும் தன்னோட கணவனையே கொலை பண்ண வேண்டிய காரணம் என்னவா இருக்கும்? இதுதான் இந்த கேஸ்ல இருக்க பெரிய கேள்வி. நிதி இந்த கொடூரமான திட்டத்தை போட வேண்டியதுக்கான காரணம் அந்த ஒரு நபர். அவளோட வாழ்க்கையில அந்த ஒரு நபர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த கொடூரத்தையே செய்ய துணிஞ்சிருக்கா. நிதி உடல் ரீதியா வெயிட் போட ஆரம்பிச்சதுனால ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு செஞ்சிருக்கா. அவளோட விருப்பத்தை அவ கணவர் வினோத் கிட்டயும் சொல்லிருக்கா. வினோத்தும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம தாராளமா ஜிம்முக்கு போயிட்டு வான்னு அனுமதி கொடுத்திருக்காரு. இங்க இருந்துதான் பிரச்சனைகளும் ஆரம்பமாச்சு. நிதி ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சா அங்க ட்ரைனரா இருந்தது சுமித். முதல்ல 2 பேரும் சாதாரணமா பேசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே நாட்கள் போக போக நெருக்கமாக இருக்கு. நெருக்கம் தவறான உறவுலையும் கொண்டு போய் விட்டுருக்கு. நிதிக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிடுச்சுன்னு சுமித்துக்கு தெரிஞ்சிருந்தாலும் நிதி கூட அவன் தவறான உறவுல இருந்திருக்கான். அதுக்கு முக்கிய காரணம் அவனுக்கு வினோத் பராராவோட பணத்து மேல ஆசை. நிதி சுமித் 2 பேரும் அவங்களோட பழக்கத்தை ஜிம் வரைக்கும் நிறுத்தி வச்சிருந்தா ஓகே, ஆனா அதுவே வெளியில வரும்போது யாருக்கும் தெரியாம மறைக்க முடியாது. அதுலயும் முக்கியமா வினோத் கிட்ட. நிதி ஜிம்ல மட்டும் இல்லாம வீட்லயும் சுமித் கூட பல மணி நேரம் போன்ல பேசிட்டு இருந்திருக்கா. அவன் கூட பேசுறது வினோத்துக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக அவன் கூட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கால் ஹிஸ்டரியில இருந்து அவனோட நம்பரையே டெலீட் பண்ணிட்டு இருந்திருக்கா. இதே மாதிரி ஒரு நாள் நிதி சுமித் கூட போன்ல பேசிட்டு இருக்கும் போது வினோத் அத கவனிச்சிருக்காரு. வழக்கத்துக்கு மாறா இவ யார் கூடயும் போன்ல பேசிக்கிட்டு இருக்காளேன்னு வினோத் நிதியோட போனை எடுத்து செக் பண்ணிருக்காரு. அதுல கால் ஹிஸ்டரியில இருந்த எல்லா மொபைல் நம்பரும் டெலீட் ஆகி இருந்தது. இந்த விஷயம் வினோத்குள்ள ஒரு கேள்வியை எழுப்புச்சு. இதே மாதிரி அடிக்கடி வினோத் அவளோட போனை எடுத்து செக் பண்ணும் போதெல்லாம் அவளோட கால் ஹிஸ்டரி ரொம்ப கிளீனா இருந்திருக்கு. இவ எதுக்காக எப்பவுமே கால் ஹிஸ்டரிய ரொம்ப கிளீன் அண்ட் கிளியரா வச்சிருக்கான்னு அவருக்குள்ள ஒரு கேள்வியை எழுப்புச்சு. அந்த கேள்வியே அவருக்குள்ள ஒரு சந்தேகத்தையும் ஏற்படுத்துச்சு. ஒரு நாள் வினோத் நிதிக்கும் சுமித்துக்கும் இருக்க தவறான உறவை கண்டுபிடிச்சாரு. இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறம் நிதிக்கும் வினோத்துக்கும் பெரிய சண்டையே நடந்திருக்கு. வினோத் நிதி கிட்ட இதுக்கு மேல நீ சுமித்த பார்க்க கூடாது, ஜிம்முக்கும் போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. குழந்தைகளுக்காகவாவது இவங்களோட உறவை பாதுகாக்கணும்னு நினைச்ச வினோத் நிதியை இனிமேற்பட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதோட சுமித்தையும் சந்திச்சு இனிமே நிதிய பார்க்க கூடாது, அப்படி மீறியும் நீ பார்த்தனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு மிரட்டிட்டு வந்திருக்காரு. இவங்க 2 பேருக்குள்ள நடந்துட்டு இருந்த பிரச்சனைய வினோத் அவரோட ஃபேமிலில யார்கிட்டயும் சொல்லல. ஏன்னா நிதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்னு நினைச்சாரு. முக்கியமா குழந்தைங்களுக்காக. அவ செஞ்ச தப்ப மறந்து அவ திருந்துவான்னு அவர் நினைச்சிருக்காரு. ஆனா நிதி ரொம்ப கொடூரமானவ. அவளோட அழகான குடும்பத்தை விட அந்த சுமித் தான் முக்கியம்னு அவனை தேர்ந்தெடுத்திருக்கா. இந்த புது உறவுக்காக அவ போட்ட திட்டம் தான் இந்த கொடூரமே. வினோத்தை கொலை பண்றதுக்கு பிளானையும் போட்டுட்டு அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் நிறைய பாலிசி எல்லாம் போட்டு வச்சிருக்காரு. அந்த பணம் எல்லாத்தையும் சுருட்டணும்ன்றதுதான் இவங்க 2 பேரோட பிளானாவே இருந்தது. செப்டம்பர் 2021ல நிதியும் சுமித்தும் சேர்ந்து தேவ் சுனார்ன்ற நபரை வினோத்தை கொலை பண்றதுக்காக செட் பண்ணிருக்காங்க. இவங்களோட பிளானே வினோத்தோட கொலை ஒரு விபத்தா இருக்கணும்ன்றதுதான். தன்னோட கணவனை கொலை செய்யறதுக்காக நிதி தேவ் சுனாருக்கு கொடுத்த பணம் 10 லட்சம். அது மட்டும் இல்லாம தேவ் சுனாரோட குடும்பத்துக்கு தேவையான செலவுகள் எல்லாத்தையும் தானே ஏத்துக்கிறதாவும், அதோட அவனோட இந்த கேஸ்க்கு எவ்வளவு செலவாகுதோ அதையும் தானே பாத்துக்கிறதா நிதி வாக்கு கொடுத்திருக்கா. இதை விட கொடுமை, அவளோட கணவர் வினோத்தை கொலை பண்றதுக்கு தேவ் சுனார் கூட போயிட்டு வண்டிய வாங்கி கொடுத்ததே நிதிதான். அக்டோபர் 5, 2021 அன்னைக்கு அவங்களோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க.
சுமித் நிதி நினைச்ச மாதிரியே தேவ் சுனார் வினோத் பராராவை ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். ஆனா அந்த விபத்துல இருந்து வினோத் பராரா அதிர்ஷ்டவசமா உயிர் பிழைச்சிட்டாரு. இவங்களோட பிளான் ஏ ஃபெயிலியர். கொஞ்ச நாட்கள் கழிச்சு தேவ் சுனார் ஜெயில விட்டு வெளியவும் வந்துட்டான். ஆனா அவங்களோட பிளான் இன்னும் முடியல. 1.5 மாசம் கேப் விட்டுட்டு திரும்பவும் அவங்களோட பிளான நடத்தணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. தேவ் சுனார் வீட்டுக்கு வந்து இந்த கேஸ வித்ரா பண்ண சொல்லி வினோத் கிட்ட பேசி நடிக்கணும்ன்றது பிளான். ஆனா இவங்களோட உண்மையான நோக்கம் வினோத்தை சுட்டு கொலை பண்றது. இவங்க நினைச்ச மாதிரியே பிளான் பி சக்சஸ். நிதி கடைசியில அவளோட கணவரையே கொன்னுட்டா. வினோத் இறந்ததுக்கு அப்புறம் ஆஸ்திரேலியாவுல இருந்து வந்திருந்த அவரோட தம்பி நிதிய சந்திச்சு பேசியிருக்காரு. அப்போ நிதி அவர்கிட்ட, என்னால இந்த வீட்டுல வாழ முடியாது, எங்க பார்த்தாலும் அவரோட ஞாபகமாவே இருக்கு, அதனால நான் பசங்க உங்களோட அப்பா எல்லாரும் வேற வீட்டுக்கு போறோம்னு சொல்லிருக்கா. இவளோட இந்த புது திட்டத்துக்கான காரணமே வேற. இந்த வீட்ல இருந்து புதுசா வேற ஒரு வீட்டுக்கு போனாதானே சுமித் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம பழக முடியும். அதுதான் உண்மையான காரணம். வினோத் இறந்ததுக்கு அப்புறம் அவர் பேர்ல இருந்த பாலிசி அமௌண்ட் எல்லாம் அவளுக்கு நிறைய கிடைக்கும். அதோட அவ மாமனார் அக்கௌண்ட்ல இருக்க பணத்தையும் அவளும் சுமித்தும் அனுபவிக்கணும்ன்ற பிளானா இருந்தது. ஆனா வினோத்தோட தம்பி அவரோட அப்பாவை தான் கூடயே ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. இப்போ நிதிய கேட்கறதுக்கு யாருமே இல்ல. அடிக்கடி சுமித் அவ வீட்டுக்கு வந்து அவ கூட ஒன்னா ஜாலியா இருந்திருக்கான். வினோத் இறந்ததுக்கு அப்புறம் நிதிக்கும் சுமித்துக்கும் இருந்த தவறான உறவை பத்தி வினோத் அவரோட தம்பி கிட்ட மட்டும் பர்சனலா எல்லாத்தையும் ஷேர் பண்ணதா ஒரு சில நியூஸ் ரிப்போர்ட்ல சொல்றாங்க. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுனாலதான் தன்னோட அப்பாவோட உயிருக்கும் ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பயந்து அவரை ஆஸ்திரேலியாவுக்கு கூட்டிட்டு போனதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியாவுல வினோத்தோட தம்பி வாழ்ந்துட்டு இருக்க அதே பகுதியில பானிப்பட்டை சேர்ந்த ஒரு சிலரும் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்கள ஒரு சிலர் தான் வினோத்தோட தம்பி கிட்ட சுமித்தும் நிதியும் வினோத் இறந்ததுக்கு அப்புறம் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கிறதாவும் அடிக்கடி சுமித் நிதியோட வீட்டுக்கு வந்துட்டு போறதாவும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் வினோத்தோட தம்பி பானிபட் போலீஸ் கிட்ட நிறைய முறை உதவி கேட்டு போன் பண்ணி பாத்திருக்காரு. ஆனா அந்த சைட்ல இருந்து எந்த ஒரு உதவியுமே கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் எஸ்பி அஜித் சிங்குக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜையே அனுப்பி இந்த கேஸ ரீஓபன் பண்ண வச்ச உண்மையான குற்றவாளிகளுக்கு தண்டனையும் வாங்கி கொடுக்க அவர் பெரிய உதவி பண்ணிருக்காரு. இதுதான் வினோத் பராரா கொலை வழக்குல மறைஞ்சிட்டு இருந்த உண்மை. ஒரு மனைவி தான் கணவருக்கே துரோகம் செஞ்சதுனால ஒரு குடும்பம் சிதறி போயிடுச்சு. இப்போ நிதி, சுமித், தேவ் சுனார் 3 பேரும் ஜெயில இருக்காங்க. நீங்க இந்த கேஸ பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம உங்க கருத்தை பதிவிடுங்க. அதோட சப்ஸ்கிரைப், லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ.